ஹலோ. அ மச்சி நான் தான்டா. இது பேலன்ஸ் இல்ல. அதனால அம்மா நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணேன். நான் ஒன்றா ரிசர்ச் பண்ணி விட்டா? இல்லடா பரவாயில்ல பார்த்துக்கலாம். சரி, இன்னைக்கு இன்டர்வியூல எப்படி போச்சு? இன்டர்வியூவா? லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டான் பாருடா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் 2024 பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க. அண்ட் ஈவன் ஆஃப்டர் கிளியரிங் யுவர் அரியர்ஸ் யூ டுக் அரௌண்ட் 6 months டு அட்டெண்ட் திஸ் இன்டர்வியூ. ஸோ அதுதான் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் சார். ஐ மீன், உங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் எவ்வளோ டைம் எடுத்துச்சோ, இட் டுக் அரௌண்ட் 2 months டு கெட் இன் டு திஸ் ரவுண்ட். ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் கம்பெனி அப்ளை பண்ணியிருந்தப்போ தே டுக் அரௌண்ட் 4 months. ஸோ டோட்டலாக 6 months ஆகிடுச்சு சார். டைம் இஸ் ப்ரெஷியஸ், டைம் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு நினைக்கிறேன். ஐடி செக்டரில் கேண்டிடேட்டோட டைமுக்கு வேல்யூவே இல்லை சார். உங்களால் இதை ஏற்றுக்க முடியாது சார். எப்படியும் அதை வந்து ரீசன் தான் சொல்ல போகிறீங்க. பட் ஐ ஹேவ் ஸ்டஃப், ஐ கேன் ஃபைண்ட் அ பெட்டர் ஜாப். Anyways, it's a nice time connecting with you. Thank you. அப்படி சொல்லிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ், ஃபுட் பில்ஸ் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நியூ டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். டைம் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணேன் சார். கம்பெனிக்கு ஒரு யூஸ்ஃபுல் ரிசோர்ஸாக வந்திருக்கேன் சார். சரி, அதெல்லாம் விடுறா. இப்போ வேலை கிடைச்சதா இல்லையா? என்னாச்சு? ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன்டா ரொம்ப மூஞ்சி தொங்க போட்டுட்டு சொல்ற? வேலை கிடைக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? சரி நான் ஈவினிங் மீட் பண்ணி பேசுகிறேன். ஈவினிங் வந்துடுறேன். ஓகே.